ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான சுவையான வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்ச மோமோஸ் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். கடையில் போய் வாங்காமல் வீட்டிலையே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 வெங்காயத்தை பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கேரட்டு போட்டுக்கலாம். பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். கேரட்டு போட்டுக்குவோம். 100 கிராம் பீன்ஸ் பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுக்குவோம். கேரட்டு 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம். ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கலாம். குடமிளகா இந்த மாதிரி அதே போல் பீன்ஸ் போல பொடிசாக எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம், அதையும் போட்டுக்கலாம். ஒன்றா போட்டு வதக்கி விடுவோம். இந்த காய்க்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்குவோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். 1/4 கிலோ சிக்கனை உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வேக வச்சு இப்படி உதுத்து வச்சுருக்கோம். அதை இதில் போட்டுக்குவோம். ஒரு 2 கைப்பிடி அளவு சோளக்காய் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்குவோம். இதில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு கிண்டி விடுவோம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கிண்டி விடுவோம். சிக்கனும் போட்டிருக்கோம், வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கோம். இந்த மோமோஸ்க்கு சூப்பராக இருக்கும். வெறும் காய் மட்டும் போடாமல் சிக்கனும் போட்டனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்கள் வீட்டில் உங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஆரியகோனா போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். நல்லா ஒன்றா போட்டு கிண்டி விடுங்க. மோமோஸில் வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆறட்டும். நம்ம வந்து 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து ரொட்டிக்கு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம். இதை வந்து இப்போ உருண்டை போட்டுக்குவோம். இதே போல் சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்குவோம். அடுப்பு திட்ட நம்ம தொடச்சி வச்சு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா சோப் போட்டு தொடச்சி கழுவி இதுலேயே வந்து நம்ம மாவு தேய்ச்சிக்கலாம். இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு டிஃபன் மூடி எடுத்துக்கலாம். இதை வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம். இருக்கும் வச்சுருக்க ஸ்டஃபிங் இதில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங் அதில் வச்சுக்குவோம். நல்லா இல்லை எல்லாத்தையும் இப்படி மடித்து நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். இதே போல் எல்லா மாவும் இப்படி செஞ்சு போட்டு வச்சுக்கலாம். இட்லி சட்டில் தண்ணி ஊற்றி கொதிச்சிருச்சு. தட்டு வைக்கிறோம். தட்டில் வந்து இந்த குழியில் நல்லா வந்து எண்ணெயை தடவிக்கணும். போட்டு வச்சிருக்க மோமோஸ்லாம் இதை எடுத்து அடிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மோமோஸ்லாம் வெந்துருச்சு. எடுத்து பார்ப்போம். மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோமோஸ் வாங்க கடைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே சூப்பராக சிம்பிளாக மோமோஸ் செஞ்சுக்கலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் அத்தம்மா மோமோஸ் செஞ்சு தந்துருக்காங்க எங்களுக்கு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.